Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற Supplementary reader Gulliver's Travel written by Jonathan Swift. Gulliver's Travel அப்படின்னு என்ன அர்த்தம்னா குலிவரின் பயணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் குலிவர் அப்படிங்கிறது ஒரு டாக்டர். ஸோ அவருக்கு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஷிப்ரக் ஆகிடும். அப்படின்னா அந்த படகு வந்துட்டு ஒரு சீற்றத்தினால உடைந்து போகிறதுனால அவர் நிறைய இடங்களுக்கு போவார். ஸோ அந்த எந்த இடங்களுக்கெலாம் போகிறாரோ அதை பற்றி இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கதையில் ஃபஸ்ட்டு அவர் எந்த இடத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பார். அங்கே வந்துட்டு சிறிய மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட இவரோட அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ப்ரோஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. Gulliver, a ship's doctor, took a job on a ship that was going on a long voyage. The voyage started well, but soon things changed dramatically. The ship got caught in a violent storm and was thrown off course. Then it hit a rock and broke completely. 6 of the crew members, including Gulliver, got into a small boat and rowed until they were overturned by a big wave, which came up suddenly. Gulliver was a good swimmer and he managed to swim till he reached land. இதில் குலிவர் அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவர். எங்கே மருத்துவராக இருக்காருன்னா ஒரு கப்பலில் மருத்துவராக இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கப்பல் மருத்துவராக வேலைக்கு சேர்ந்து கப்பலில் பயணிக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு ஜேர்னி, இல்லை வாயேஜ்னால் என்ன அர்த்தம்னா ஜேர்னி. ஸோ லாங் ஜேர்னிக்கு இவர் போகிறாரு. ஸோ இதில் வந்துட்டு இந்த வாயேஜ் வந்துட்டு நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு என்ன ஆகுது, அவங்களோட சுச்சுவேஷனே மாறி போயிடுது, அவங்க நிலைமையே மாறிடுது. ஒரு பெரிய புயல் வருது, கொடுமையான ஒரு புயல், வயலண்ட்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு புயல் வந்துட்டு அந்த ஷிப்பை தாக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஷிப் வந்துட்டு வீசப்படுது. ஸோ அது வீசப்பட்டு எங்கே இடிக்குது அப்படின்னா ஒரு பெரிய பாறையில் இடித்து அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு உடஞ்சி போயிடுது. இதில் வீசப்படுறதுனா தூக்கி வீசப்படலை, அந்த காற்றுல சீற்றத்தினால அசைஞ்சு ஒரு பாறையில் இடித்து மொத்தமாக உடஞ்சி போயிடுது. அதில் வந்துட்டு ஒரு 6 மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ்னால் அந்த கப்பலில் இருக்கிற ஒரு 6 மெம்பர்ஸ் குலிவரையும் சேர்த்து. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன படகுல ஏறி துடுப்பு போட்டு போகிறாங்க. ஸோ எது வரைக்கும் போகிறாங்கன்னா இவங்க போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அலை வந்துட்டு அவங்களையும் தாக்கிடுது. ஸோ தாக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் குலிவர் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்விம்மர், நல்லா நீச்சல் பண்ணுவார், நீச்சல் தெரிஞ்சவர். ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்விம் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு நிலத்தை அடைஞ்சிடுறாரு. The coast appeared strange and lonely. Gulliver dragged himself along the shore. He looked for some people or houses, but there was no sign of life. Hungry and exhausted, he fell on a patch of grass and fell into a deep sleep. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கரையை அடைஞ்சிடுறாரு. ஏன்னா அந்த கரை வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாகவும் தனிமையாகவும் அவருக்கு இருக்குது. ஸோ குலிவர் என்ன பண்ணுறாரு, எப்படியோ வந்துட்டு தவந்து அந்த ஷோருக்கு வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு எந்த ஒரு பீப்புளுமே இல்லை, அதாவது பீப்புள் இருக்காங்களா, ஏதாவது வீடு இருக்கான்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலை. ஸோ இவருக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. என்ன பண்ணுறாரு, அங்கே புல்வெளிகளாக இருக்கா, அங்கே படுத்து நல்லா தூங்கிடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, when Gulliver woke up, he was lying on his back and the sun was in his face. When he tried to get up, he found himself unable to sit up or move at all. Terrified and puzzled, he tried to turn his head. He found his arms and legs were securely tied with slender strings on each side and attached to pegs fixed on the ground. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, குலிவர் முழிக்கிறப்போ அவர் படுத்துட்ருக்கிறாரு. அவருக்கு மூஞ்சிக்கு நேரம் என்ன இருக்குன்னா சூரியன் வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் அசையவோ எந்திரிச்சு உட்காரவோ முடியல. ஸோ இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு புதிராக இருக்குது. இப்போ தலையை அசைக்கலான்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா அவரோட கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லெண்டர் அப்படின்னா ஒரு மெல்லிய ஒரு ஸ்ட்ரிங்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்ஸ்னால் எப்படி சொல்லலாம், ஒரு கயிறு மாதிரின்னு வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ட்ரிங்ஸ்னால் வந்துட்டு உட்டனில் இல்லை, ஒரு மாதிரி இந்த கலரில் சில்வர் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வச்சு இங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. கட்டி வச்சு பெக்ஸ் அப்படின்னா ஆப்பு. ஸோ ஆப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க கிரவுண்டில். ஏன்னா அந்த கட்டு வந்துட்டு அவுறாமல் இருக்கிறதுக்காக. His hair, which was long and thick, was similarly tied down. He felt something moving along his body almost up to his chin.
To his surprise, he saw a human being not 6 inches high, with a bow and arrow in his hand and a quiver at his back. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட முடி என்ன பண்ணுது, முடியும் பெருசாக இருக்குதுல்ல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த முடியையும் வந்துட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்ப அவருக்கு வந்துட்டு இறுக்கமாக கட்டியிருக்கு. இவரால் என்ன பண்ண முடியல, அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணவே முடியல. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவரோட சின்னுக்கு மேலே ஏதோ ஒரு இது ஊறுற மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு ஹியூமன் பீயிங்கோட உயரம் வந்துட்டு 6 இன்ச்சு கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு குட்டியான ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு வில்லு, அந்த அம்பு இதெல்லாம் இருக்குது அவங்களோட கையில். அண்ட் குவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அந்த அம்பெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, அதுக்குரியதான் அந்த குவர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இருக்குது. Gulliver later learned that these creatures were called Lilliputians. Startled by this sight, Gulliver cried out and soon managed to free his left arm. ஸோ அதுக்கப்புறம் குலிவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கிரியேச்சர்ஸ், அதாவது குட்டி குட்டி மனுஷங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பேர் என்னென்னா லில்லிபுட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் அவங்களோட, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம்ல, அதை மாதிரி அவங்களுக்கு பேர் என்னென்னா லில்லிபுட்டியன்ஸ் அவங்க பேர். ஸோ இதை பார்த்தவருக்கு வந்து திடுக்குன்னு ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டாரு. என்ன பண்ணுறாரு, கத்த ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாரு, அவரோட கையை வந்துட்டு ஃப்ரீ பண்ணலான்னு நினைக்கிறாரு. தென் frightened Lilliputians fired dozens of tiny arrows into his hand, face and body until he once again lay down calmly. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பயத்தில் அவரோட கையை வந்துட்டு எடுத்துட்டாரு. இப்போ யார் பயந்துட்டா, லில்லிபுட்டன்ஸ் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறையா அம்பு வந்துட்டு அவரோட மூஞ்சி, கை, உடம்பு எல்லாத்துலேயும் அம்பு எய்கிறாங்க. எது வரைக்கும்னா அவர் காமாக படுக்கிற வரைக்கும். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, நமக்கு டேஞ்சர் இதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஷூட் பண்ணுறாங்க, ஆரோ வச்சு ஷூட் பண்ணுறாங்க. The Lilliputians then built a stage to Gulliver's side that was about a foot and a half tall, upon which an obviously important person stood and made a 10-minute speech to Gulliver in a language he could not understand. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, குலிவர் படுத்துட்டாரு. ஸோ இவங்க ஸ்டேஜ் கட்டி அவர் ஃபேஸுக்கு நேராக ஒரு ஸ்டேஜை கட்டுறாங்க. ஸ்டேஜ் கட்டி ஏறி நின்று பேச போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபுட் அண்ட் ஹாஃப் டால் இருக்குது. ஸோ அதில் ஒருத்தர் இம்பார்ட்டண்டான பர்சன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் வந்துட்டு இதில் லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜில், ஆனால் இது குலிவருக்கு சுத்தமாக புரியவே இல்லை. By now, Gulliver was really hungry. With the gestures, he signaled to the little people that he wanted food and drink. The Lilliputians first got Gulliver to promise to behave himself and then promised to get him some food. They soon brought baskets of meat and several loaves of bread, which he ate at 3 at a time because they were so tiny. The Lilliputians also brought 2 barrels of drink, which he enjoyed even though the barrels were smaller than a glass. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, குலிவருக்கு வந்துட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, சைகை காட்டுறாரு. கெஸ்டர்ஸ்னால் சைகை. ஸோ சைகை காட்டி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த லில்லிபுட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குலிவருக்கு நிறைய ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டேன்னா உனக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீ எங்களை எதுவுமே தாக்கக்கூடாது, அப்படின்னு தான் உனக்கு சோறு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பேஸ்கெட் நிறையா வந்துட்டு மீட், அந்த கறி இருக்குல்ல, கறி அப்புறம் ப்ரெட்டு இது எல்லாத்தையும் நிறையா கொண்டு வராங்க. ஸோ ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரே டைமில் 3 சாப்பிட்றாரு. ஏன்னா அதெல்லாம் சின்னதாக இருக்குது. ஸோ லில்லிபுட்டன்ஸ் வந்துட்டு இவருக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வராங்க. ஸோ 2 பீப்பா நிறைய ட்ரிங்க்ஸ் கொண்டு வராங்க. அவர் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் அந்த பேரல்ஸ் வந்துட்டு கிளாஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா அவங்க குட்டி குட்டியாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அது பீப்பாயினா, இவருக்கு கிளாஸை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. Gulliver was tempted as he lay on the ground, so take up 50 of small creature in his hand and crush them, but he did not want to be pricked with the arrows again, and he had promised to behave in exchange for good treatment. ஸோ இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா குடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, படுத்துக்கிட்டு ஒரு 50 ஸ்மால் கிரியேச்சர்ஸ் எடுத்து கையில் போட்டு நசுக்கிடலாம் சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி பிரிக்கெடுனா வந்துட்டு குத்துறது. ஸோ மறுபடியும் வந்துட்டு இவங்க நம்ம மேலே அம்பி எய்வாங்க, அதனால நம்ம அதை பண்ண வேணாம்னு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நாங்கள் நல்லபடியாக இருந்துக்கிறோம்,
நான் உன்னை தாக்க மாட்டேன், நீ என்ன தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் he had eaten, Gulliver promptly fell asleep because his drink had a sleeping draught in it. ஸோ இதில் ட்ராட் அப்படின்னா ஒரு மதி பியர் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது, அதுங்க கொடுக்குறாங்கல்ல, அவங்க கொடுக்குறத குடிச்சிட்டு இவர் நல்லா தூங்கிடுறாரு. ஏன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் மது கலந்துருக்கு. Then they set about transporting Gulliver to the capital. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க படுத்துட்டு இருந்த குலிவரை வந்துட்டு கேபிட்டல், அவங்களோட கேபிட்டல் ஒன்று இருக்கும்ல, இப்போ நம்ம கேபிட்டல் என்ன டெல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க கேபிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, they used a large platform and 22 wheels pulled by dozens of 4.5 inches horses. ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டி அந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை வீல் இருக்கான், 22 வீல்ஸ் இருக்கான். அதை வந்துட்டு யார் இழுத்துட்டு போகிறான்னா, ஒரு 12 4 and 4.5 inch ஹார்சஸ் வந்துட்டு இவர் எடுத்துகிட்டு போகுது. They somehow managed to put him on the platform and drag Gulliver down the road to the city. ஸோ என்ன பண்ணுறாங்க, எப்படியோ அவர் இழுத்துட்டு போயிட்டு தரையில் இழுத்து போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. Suddenly Gulliver woke up, and when the wheel stopped, 2 or 3 curious young Lilliputians wanted to see how Gulliver looked when asleep. ஸோ என்ன ஆகுறாங்கன்னா, திடீர்னு வந்துட்டு குலிவர் முழிச்சுக்கிறாரு. அந்த வெஹிக்கிள் நின்றுச்சு, அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அதை நின்று அதுக்கப்புறம் குலிவர் முழிச்சுக்கிறாரு. ஸோ அவங்க 2 யங் லில்லிபுட்டியன்ஸ் இருப்பாங்க, 2 or 3 யங் லில்லிபுட்டியன்ஸ் வந்து இவரை பார்க்குறாங்க. எப்படி தூங்குறப்ப இருந்தாலும் எப்படி இருப்பாருன்னு பார்க்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்றாங்க. They climbed up into the engine and advancing very softly to his face, put the sharp end of their half pike into his left nostril. This trickled Gulliver's nose like a straw and made him sneeze. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் பார்க்க ஆசைப்பட்றாங்க குலிவர் தூங்குறப்ப எப்படி இருப்பான்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இன்ஜின் மேலே ஏறி அவர் மூக்கு கிட்டக்க வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ் கிட்டக்க வந்துட்டு அந்த ஷார்ப்பான ஒரு பைக் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை வந்துட்டு அவங்க மூக்கு கிட்டக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அதை வச்சு ஏறுறாங்க. ஆனால் இவருக்கு என்ன பண்ணுது, அது ஒரு ஸ்ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைக்கோல் மாதிரி இருக்கும் போல் அது. ஸோ அது மூக்குக்குள்ளே வைக்கோலை விட்ட மாதிரி இவருக்கு என்ன வந்துருச்சு, தும்மல் வந்துடுது. ஸோ அவர் தும்மிடுறாரு. As they started moving again, Gulliver saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange giant. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மறுபடியும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குலிவரை வந்துட்டு யார் பார்க்க வராங்கன்னா, 100,000 லில்லிபுட்டன்ஸ் அங்கே இருக்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான பெரிய பூதம், அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பூதம் தானே, இவர் பூதம் தானே, இவரை பார்க்குறதுக்காக வராங்க. It was a carnival atmosphere. The Lilliputians seemed to be enjoying themselves, much to Gulliver's amusement. ஸோ என்னாகுது, அது வந்துட்டு ஒரு திருவிழாவாக அங்கே நடக்கிறாங்க போல். ஸோ அங்கே இருக்குது போல். ஸோ அந்த அளவுக்கு எல்லோரும் கூடி இருக்கிறாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்க்கறது குலிவருக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. ஃபைனலி they arrived at a emperor's palace. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ராஜா ஒரு எம்பரர் இருப்பார்ல, அங்கே இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. அதாவது அந்த வெஹிக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க, வெஹிக்கிளில் வச்சு. The emperor was there to receive the Gulliver. Gulliver was lodged in an old and disused temple. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எம்பரர் கிட்ட அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் வந்துட்டு இவரை ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ இவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னா, ஒரு யூஸ் பண்ணாத ஒரு கோவிலில் அவர் தங்கியிருக்கிறாரு. His legs was chained and he could not move about a little bit. ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, இவர் காலெல்லாம் செயினை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க, இவரால் மூவ் பண்ணக்கூட முடியல. After a few weeks, the Lilliputians and their emperor decided that he meant them no harm. So Gulliver was set free to roam around Lilliput on condition that he would not harm them and would help them in whatever way he could. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரமாக பார்க்குறாங்க. அந்த இவர் வந்துட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவரை வெளியே விட்டுருவோம், இவர் வாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கட்டும், லில்லிபுட்டியன்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீ எங்களை எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. Gulliver agreed and was freed. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஓகேன்னு ஒத்துக்கிட்டு சுதந்திரமாயிடுறார். He was provided with the food and water. A house was built for him. Gulliver stayed with the Lilliputians, helping them in many ways. ஸோ என்ன ஆகுது, அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. இவருக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அவங்க பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனசுக்காரங்களாக இருக்கிறாங்கன்ட்டு. இவருக்குன்னு ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்க. குலிவரும் அவங்க கூடயே இருக்கிறாரு. அவங்க என்னென்ன வேலையெல்லாம் சொல்ல கேட்குறாங்களோ, ஹெல்ப்பெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு இவர் செஞ்சு கொடுக்குறாரு. Once it so happened, the neighboring kingdom of Blefuscu declared war on Lilliput.
ஸோ பிளிஃபெஸ்கு அப்படிங்கிறது BLEFUSCU பிளிஃபெஸ்குன்னு நினைக்கிறேன், சாரி. பிளிஃபெஸ்கு அப்படிங்கிறவங்க இப்போது இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. போர்னு நான் சொல்லலை. இப்போ இந்தியா நம்ம ஒரு இருக்கோம்னா ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறோம்ல நம்ம. ஸோ இப்போ நம்ம 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு சண்டை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு போர் இந்த காலத்தில் இல்லை, முன்னாடி ஒரு காலத்தில் சண்டைனா இந்த போரெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து கண்ட்ரிக்கிட்ட போயிட்டு நாங்கள் அவங்க மேலே போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் யாருன்னா பிளிஃபெஸ்கு அப்படிங்கிற மக்கள். அவங்க யாருக்கு அது எதிராக வந்துட்டு போர் தொடுக்கிறாங்கன்னா லில்லிபுட்டுக்கு எதிராக. The king brought 100 ships to mount on attack. Lilliputians ran to Gulliver for help. The emperor said, "Don't let us down now, Gulliver. We need your help." ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போது அவங்க எம்பரர் வந்துட்டு ஒரு 100 ஷிப்ஸை ரெடி பண்ணுறாரு. எதுக்காகனா அட்டாக் பண்ணுறதுக்காக. இப்போ லில்லிபுட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, வேமா குலிவர்கிட்ட ஓடுறாங்க ஹெல்ப்புக்காக. ஸோ எம்பரர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை வந்துட்டு நீயே ஹெல்ப் பண்ணாமல் போயிடாத, எங்களை வந்துட்டு கைவிட்டுறாத, நீ எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. Gulliver walked into the sea. He looked a long rope, tied all 100 ships together and dragged them in the water. ஸோ என்ன இது ஆக்சுவலி அந்த 100 ஷிப்பை இது பண்ணது யாருன்னா அந்த எதிரி ஆளுக தான் போல். ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் கடலுக்குள்ளே போயிடுறாரு. இவருக்குள்ள கடல்னால் நமக்கு குட்டை மாதிரி தானே, அவங்களுக்கு அது கடல்னால் நமக்கு குட்டை மாதிரி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கயிறு எடுத்து அந்த 100 ஷிப்பையும் கட்டிட்டு இழுத்துக்கிட்டே போகிறாரு, அவர் தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போகிறாரு. குலிவர் புல் த ஷிப்ஸ் த ஹோல் டேஸ். என்ன பண்ணுறாரு, சுற்றி இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். சண்டைலாம் போடலை. இந்த பக்கம் இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, கிவிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் த ஆர்மி ஆஃப் பிளிஃபெஸ்கு வாஸ் கிடி அண்ட் இன் நோ பொசிஷன் டு ஃபைட். ஸோ என்ன பண்ணுறாரு, சுற்றி இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. எதுக்குன்னா அந்த பிளிஃபெஸ்கு அப்படிங்கிற ஆர்மி இருக்கிறாங்கள, அவங்களுக்கு தலை சுற்றி சண்டை போடுற எனர்ஜி இல்லாமல் போகிற வரைக்கும் இழுத்துட்டே போகிறாரு. The king of Blefuscu came begging for peace between the two kingdoms. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறாரு, பிளிஃபெஸ்கு அப்படிங்கிறவர் அந்த ஏரியாவை சார்ந்த கிங்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுருப்பா, நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. The emperor agreed. Gulliver was hailed as a hero and lived peacefully in Lilliput for many years. ஸோ எம்பரர் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறாரு இதுக்கு. ஸோ குலிவரும் என்ன பண்ணுறாரு, இவரை வந்துட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க, இவர் தான் ஹீரோன்னு பாராட்டுறாங்க. கொஞ்சம் நாள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருஷம் இந்த லில்லிபுட் கூடயே அவர் வசிக்கிறாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Jonathan Swift, 30 November 1667 to 19 October 1745 was an Anglo-Irish satirist, author, essayist, political pamphleteer, first for the Whigs, then for the Tories. ஸோ இவர் வந்துட்டு ஜானதான் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறவர் எப்போ பிறக்கிறாருன்னா 30 நவம்பர் 1667 பிறக்கிறாரு. 19 அக்டோபர் 1745 இறந்து போயிடுறாரு. ஸோ இவர் யாரை சேர்ந்தவர், இவர் வந்துட்டு இங்கிலீஷ், ஆங்கிலோ அப்படின்னா இங்கிலாண்டையும் அயர்லாண்டையும் சேர்ந்த ஒரு ஆள் தான் இவர். சாட்டையரிஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னா சாட்டையரிஸ்ட். பார்த்தீங்களா இந்த காலத்து மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எழுதுவாங்க சாட்டையரிஸ்ட். ஆத்தர்னா எழுத்தாளர், எஸ்ஐயிஸ்ட்னா கட்டுரையாளர், பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்டியர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரியான அரசியல் சம்மந்தமான பேம்ப்ளெட்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்போது வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா நம்ம கையில் வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் பேம்ப்ளெட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அரசியல் சம்மந்தமான பேம்ப்ளெட்டை இவர் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த மாதிரியான இடத்தெல்லாம் இவர் வேலை பார்த்துருக்காருனா, விக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு பேம்ப்ளெட்டியராக வேலை பார்த்துருக்காரு. அதே மாதிரி டாரிஸ் அப்படிங்கிற கம்பெனி கிடையாது, அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு இவர் பேம்ப்ளெட்டியராக வேலை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் போயட் அண்ட் ஆங்கிலிக்கன் cleric who became the dean of St. Patrick's Cathedral, Dublin. Hence his common sobriquet Dean Swift. ஸோ இவர் வேறு மட்டும் இல்லாமல் கிளரிக்னா என்ன அர்த்தம்னா அந்த சர்ச்சில் வேலை பார்ப்பாங்கல்ல, கிளர்ஜி மேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இவர் ஒரு கிளர்ஜி மேனாக இருந்திருக்கிறாரு, ஒரு சாமியார் மாதிரி இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு செயின்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல்னா சர்ச்சு. ஸோ அந்த சர்ச்சில் வந்துட்டு இவர் டீனாக இருந்திருக்காரு. எங்கள் இடத்துல டீன்னா ஒரு பதவி, எங்கே இருந்திருக்காருன்னா செயின்ட் பேட்ரிக் அப்படிங்கிற கத்தீட்ரலில். அது எங்கே இருக்குன்னா டப்ளினில் இருக்குது. ஸோ இவரை எப்படி கூப்பிடுவாங்க, சாப்ரிக்யூட் அப்படின்னா அவரோட பட்டப்பெயர் என்னென்னா டீன் ஸ்விஃப்ட் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவாங்க. ஸ்விஃப்ட் இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் த ஒர்க் சச் எஸ் அ டேல் ஆஃப் டஃப்,
A Tale of Tub, 1704, An Argument Against Abolishing Christianity, 1712, Gulliver's Travel, 1726, and Modest Proposal, 1729. He is regarded as the Encyclopedia Britannica as the foremost prose satirist in the English language. ஸோ இவரை வந்துட்டு என்னென்ன ஒர்க்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறாங்கன்னா, டேல் ஆஃப் டப், an argument against abolishing Christianity, Gulliver's Travel, a modest proposal, இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின புத்தகங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ப்ரோஸ் சாட்டியரிஸ்ட், ப்ரோஸ் மூலமாக இந்த சாட்டியர் எழுதுறதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜில் இவர் தான் வந்துட்டு முன்னோடியாக இருந்திருக்கிறார், முதல்ல எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் இவர் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறாங்க. டிஸ்கஷன் செஷன். ஸோ இந்த லெசனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இது ஒரு சர்ரியல் ஸ்டோரி, உண்மையான கதை கிடையாது, இது ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிகள் வந்துட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இது வந்துட்டு லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதோட இந்த மாதிரியான பீசஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிட்ரேச்சரில். ஸோ நீங்கள் இந்த லெசனில் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் சும்மா ஒரு பகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கதையோட ஃபுல் கதையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த ஃபுல் நாவலையும் நான் ஒரு கதையாக நான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.